அப்போ நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட் என்னது, உங்களுக்கு எது தேவை இருக்குது, நீங்கள் எதை முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு வகையான சைக்காலஜிக்கலான ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று இருக்குது. ஒரு பொது சமூக ஒரு அலை அப்படின்றது அந்த பொருளாதாரம் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு பொது சமூக அலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோடைய மைண்ட் செட்டில் வந்து எல்லாருமே ஒரு காமனான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி உடன்பட்டுருவீங்க. ஆமாம் இல்லை எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தானே வந்து ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி தான் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து அவங்க வீட்டில் வச்சிருக்க பொருட்கள் வந்து இப்படி தான் வச்சிருக்காங்க, எல்லாருமே இந்த விஷயத்துக்கு இப்படி தான் செலவு பண்ணுறாங்க, இந்த பைக்கு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ நம்மளும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் வச்சிருக்கணும் பைக்கு, நம்மளும் அந்த ஸ்டாண்டர்டில் தான் ஃபோன் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுடைய ரசனை தேடல் உங்களுடைய விருப்பப்படி தான் நான் இருக்கணும், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஒரு ஆடாக தெரிவிங்க தனியாக. அப்போ ஒரு பொதுவான ஒரு சமூக அலையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு தனியாக தெரிவிங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வகையான இன்செக்யூரிட்டி கொடுக்கும். நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குமோ, மற்றவங்களோட நம்ம வந்து கொஞ்சம் குறைவுள்ளவராக இருக்குமோ, பொருளாதாரம் சார்ந்து வசதி சார்ந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒரு பைக் வச்சுருக்காங்க, எல்லாரும் இப்போ வந்து ஒரு ரோட்டில் வந்து பைக்கில் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரே ஒருத்தர் வந்து தனியாக சைக்கிளில் போகிறாரு. இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து மைண்டில் வந்து அவர் அறியாமலே எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்களோ, நம்ம தான் வந்து இப்படி இருக்கோமோ அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ளே ஏற்படும். யாரும் சொல்லாட்டுமே அவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஹாலில் வந்து எல்லாம் கோட் ஷூட் போட்டு பெரிய ட்ரெஸ், நல்லா உயர்ந்த ரகமான ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக சும்மா ஒரு வெள்ளை துணியை போட்டு ஒரு எளிமையான ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா, அதாவது விருப்பத்தோடு அதை செய்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எப்பயுமே நான் வந்து இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எப்பயுமே இது என்னோட சாய்ஸ், இதில் நான் கரெக்டாக இதில் தான் இப்படி தான் நான் இருக்கணும்ன்ட்டு நினச்சி செய்கிறவங்களுக்கு எங்கேயுமே தடுமாற்றம் வராது. அவங்க வந்து யாரை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து வாண்டடாக ஒரு அட்வொகேட்டாக இருந்து அவர் பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அவர் கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருப்பார். பட் அவருடைய ஃபிலாசபி, அவருடைய லைஃப்பில் அவர் வாசித்தது, புரிந்து கொண்டது, வாழ்க்கையை புரிந்து கொண்டதெல்லாம் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை நோக்கி கொண்டு போச்சு. அவரை ஒரு மினிமலிஸ்டிக்காக எளிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ தொடங்கினார். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கதர் ஆடை அணிஞ்சிட்டு ஒரு வெள்ளை துணி மட்டும் போட்டுக்கிட்டா போதும், ரொம்ப பெரிய பெரிய ஆடம்பரமான ஆடைகள் வேணாம்னு சொல்லிட்டு அவர் அந்த இதுக்குள்ளே போனார். இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது வந்து பொருளாதார ரீதியாக பெருசாக டெவலப்மெண்ட் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நல்ல வசதியான ஆட்களுக்கு மத்தியில் இருக்கும்போது ஒரு வகையான ஒரு தடுமாற்றத்தை உணர்றாங்க இல்லையா, அதை தான் நான் சொல்ல வரேன். இது எல்லா விஷயத்துலையும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கட்டும், ஒரு பைக் வச்சிருக்கிறதுல இருக்கட்டும், ஒரு பசங்களை வந்து இங்கே ஸ்கூல் சேர்க்க போகிற இடத்துல இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செலவு பண்ண ஒரு இடத்துல இருக்கட்டும், இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளாதார ஏற்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப பணக்காரன், கொஞ்சம் மீடியமாக இருக்கவன், அதோட ரொம்ப கம்மியாக இருக்கவன், ஒரு கடையில் போய் ஒரு பெரிய ஒரு மாலில் போய் ஒருத்தன் ஒரு பொருள் வாங்குறான்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு தடுமாற்றம் வரும். ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலி போகும்போது சர்வசாதாரணமாக 1000 பொருட்களை அள்ளி போட்டு ஒரு 40,000, 20,000, 30,000 பில்லு கூட போட முடியும். மிடில் கிளாஸ் போனாங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 2,000 அப்படி செலவு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துங்க, ரொம்ப ஒரு மாதம் வந்து என்னுடைய எக்ஸ்ட்ரா செலவு வந்து ஒரு 1000 ரூபா தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு ஆள் ஒரு மாலுக்கு போனான்னா என்ன பண்ண முடியும், சுற்றி பார்த்துட்டு சும்மா தான் வர முடியும் இல்லையா. அவன் அங்கே போனான்னா இல்லை எல்லாரும் இதை வாங்குறாங்களே நம்மளும் வாங்கி ஆகணுமே அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு 1000, 2000 செலவு பண்ணான்னா அவனுக்கு வந்து அவனுடைய வருமானத்தில் ஒரு துண்டு விழுவும். ஸோ அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும்போது இந்த விஷயங்களை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது இது வந்து கடனில் கொண்டு போய் விடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கடனை வந்து அடைக்கிறதுக்கு அதுக்கு மேலும் அந்த கடன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருகிட்டே போகுது. ஏன்னா அவனுக்கு வந்து இது எங்கே ஓட்டை விழுந்துச்சு, எங்கே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்றதே வந்து நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுது இல்லையா. உடனே கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்மளோட பொருளாதார செலவுகள் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு உஷாராயிருவாங்க. அது தெரியாதவங்க என்ன பண்ணாங்க, பல வருஷமாக அப்படியே கடனில் அதிகமாக கடன் அதிகமாகி போய் கடைசியில் வந்து அது வட்டி, அது வந்து அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கடைசியில் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த படத்தில் காட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வழியில் வந்து நம்ம பணம் சம்பாதிச்சாகணுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளெல்லாம் வந்து சில பேர் தள்ளிடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதில் வந்து ஒரு விதிவிலக்கான ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, விதிவிலக்கான சில விஷயங்கள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது, அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொன்ன மாதிரி ஏறக்கூடாது இல்லையா. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கவனமாக லைஃப்பை கொண்டு போனாலும், அவங்க லைஃப்பை கரெக்டாக திட்டமிட்டு செலவு பண்ணாலும் எதிர்பாராத ஆக்சிடென்டலான சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் தான் அது.
இப்போ எதிர்பாராமல் திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடுறது, ஏதாவது அந்த மாதிரி வந்து ஏதாவது எதிர்பாராத விபத்துகள் நடந்துருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சூழலில் வந்து ஒருத்தன் அவனே நினச்சிருக்க மாட்டான் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அது வந்து புறவயமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்படிப்பட்ட சூழலில் வந்து சில பேர் வந்து கடனில் தள்ளப்பட்டுருவாங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து வேறு யார்ட்டா கடன் வாங்கி அதை வந்து அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல்குள்ளெல்லாம் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்கள வந்து நான் சொல்ல வரல. அது வந்து ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயங்கள் தான். நான் சொல்கிறது வந்து நீங்களா வாலண்டரியாக இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரியாமல் போகிறீங்க இல்லையா. இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமலே வந்து நம்ம என்ன செலவு பண்ணணுன்றதை பற்றி தெரியாமலே நிறைய பேர் லைஃப்பை கொண்டு போயிட்டு கடைசியில் அது ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாமல் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள பற்றி நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி 2015 16 வெளிவந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதோடைய ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமலிசம் வெரி எசென்ஷியல் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு 2 பேர் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வராங்க. அவங்க தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபுல்லாக வந்து அவங்களோட கான்செப்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஜோஷுவா, இன்னொருத்தர் வந்து கெவினோ ஏதோ ஒரு பேர். இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து உருவாக்கி அப்படின்றத வந்து இவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க வந்து நிறைய இடங்கள்லேருந்து நிறையா புத்தகங்கள்லேருந்து கல்ச்சர்லேருந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணி அதுலேருந்து அவங்க தொகுத்து உருவாக்கின ஒரு விஷயம் தான் இந்த மினிமலிசம். ஸோ அதோடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க எங்கெங்கெல்லாம் அந்த ஐடியாஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஜாப்பனீஸ் கல்ச்சரில் வந்து ஆல்ரெடி ஜென்னு அப்புறம் தாவோ இதெல்லாம் இருக்குது. இந்த ஈஸ்டர்ன் கல்ச்சரில் இது வந்து ஒரு 2000 வருஷத்துடைய ஒரு வரலாறு இருக்குது. இந்த ஜென்னு தாவோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஒட்டுமொத்த லைஃபுடைய ஃபிலாசபி ஆஃப் அந்த ஜென் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து அதுக்குள்ளே டீப்பாக போக முடியாது இந்த வீடியோவில். ரொம்ப எளிமையாக பார்த்தோன்னா வாழ்க்கையோட எளிமையான ஒரு வாழ்க்கை நிலை அப்படின்றது தான் அந்த தாவோ ஜென்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை தான் வந்து இவங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதுலேருந்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமெரிக்காலே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அது வந்து ஃபிலாசபிலும் சரி இலக்கியத்திலும் சரி அதனுடைய பெரிய செல்வாக்கு வந்து செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 3 பேர் சொல்லுவாங்க. எமர்சன், தோரோ, அப்புறம் வந்து வால்ட் விட்மன் வந்து இலக்கியம் படித்தவர் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு கவிதை தொகுப்பு. 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு கவிதையிலே வந்து ஒரு புதிய வகையான ஒரு அலையை ஏற்படுத்தின ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்றது இலக்கியத்தினோட போக்கெல்லாம் வந்து மாற்றியதில் அந்த வால்ட் விட்மனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. தமிழில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லா கவிதையோடைய கவிஞர்கள் மத்தியிலும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எமர்சன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் பெரிய கட்டுரை எழுத்தாளர், எஸ்ஏயிஸ்ட். அவர் முக்கியமான புகழ்பெற்ற கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து தோரோ வந்து எதுக்கு புகழ்பெற்றவர், ஏன் அவர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா அவர் வந்து வால்டன் அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு. இந்த வால்டன் புக் வந்து பார்த்தீங்கன்னா வால்டன் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சில மாதங்கள் அங்கேயே தங்கி ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு தங்கி அந்த இயற்கையோடு இணைந்து மனிதர்கள் யாரும் இல்லாமல் வெறும் அந்த இயற்கையோடு இணைந்திருந்து எந்த பெரிய பொருட்களும் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ஒரு லைஃப்பை வாழ்றது. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து வாழ்ந்து லைஃபோடைய எசென்ஷியல் திங்ஸ்லாம் என்னது அப்படின்றத வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த புக்கில் வால்டன் புக்கில் நீங்கள் வந்து அவர் படிச்சிங்கன்னா தெரியும். அதில் அவர் சொல்லுவார் லைஃபோடைய எசென்ஷியல் திங்ஸ்லாம் என்னது அப்படின்றத அந்த வால்டன் கிட்ட நான் இருக்கும்போது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இயற்கை தான் வந்து எனக்கு அதெல்லாம் உணர்த்துச்சு அப்படின்ற மாதிரி அவரோட கான்செப்ட் சொல்லுவார். அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன், அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த டாக்குமெண்ட்ரி இந்த மினிமலிசம் கான்செப்டை வந்து சொல்லக்கூடிய ஆட்களும் அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து அதே கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. மினிமலிசம் அப்படின்றது வந்து வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆக்கி கொள்வது, ரொம்ப ரொம்ப அடிப்படையான என்ன தேவைகளோ அதை மட்டும் நிறைவேற்றுவதும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, தேவையில்லாத எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீக்குவது அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இதனுடைய இந்த ட்ரெடிஷன் பார்த்தீங்களா, இந்த சிந்தனையினுடைய ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈஸ்டர்ன் கல்ச்சரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு தாவோ ஜென்னு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து அந்த ஒரு அசட்டிக் லைஃப் தான் அது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா துறவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. துறவிகள்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் லைஃபுடைய ரொம்ப எளிமையாக சும்மா ஏதோ ஒரு சாப்பிட்டோம், ஒரு இடத்த படுத்து தூங்கணும், பெருசாக பொருள் காசு செலவு பணம் எதுவுமே இல்லாமல் அப்படியே லைஃப் அப்படியே ஜாலியான்றதை விட இயற்கையாக கழிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது துறவு வாழ்க்கை. அந்த துறவு வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒரு 2000 வருஷம் வரலாறு இருக்குதுன்னு வச்சுங்களேன். எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் அதுக்கான கூறுகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து அமெரிக்காவில் இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிரான்சென்டென்டல் அந்த ஃபிலாசபி வந்து அதனுடைய தொடர்ச்சி தான். ஸோ அங்கேருந்து ஏற்பட்ட தொடர்ச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம 21st சென்ச்சுரியில் வந்து மினிமலிசம் கான்செப்ட் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க அந்த தொடர்ச்சியில் அந்த லைனில் வரக்கூடியவங்க தான்.